ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட் கொடுத்துச்சு. ஸோ ப்ரீ பட்ஜெட் ரேலி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. நிஃப்டி 50 எல்லாம் 258 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,508 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 77,500 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 740 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்கு 49,587 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 275 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 42,662 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 236 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் இன்னைக்கு மட்டுமே. இதில் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,188 கோடிக்கு நெட் செல்லாஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் 2,232 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நெட் செல்லாஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ப்ரீ பட்ஜெட் ராலி இன்னைக்கு நடந்திருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ பட்ஜெட் 2025 நாளைக்கு மார்க்கெட் ஆக்டிவில் தான் இருக்கும் சாட்டர்டே. இதில் ஃபோக்கஸில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். குறிப்பாட்டு ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டாப் 75 ஸ்டாக்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க பிரித்து சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் பேங்கிங் செக்டாருக்கு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஆட்டோமோட்டார் செக்மெண்ட், விச் மீன்ஸ் இவியில் பெருசாக டாமினேட் பண்ணுற டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, அடுத்தது மாருதி சுசுகி, இவங்க எல்லாமே ஒரு செட் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஏன்னா இவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா இந்த செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற சான்சஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸில் இருக்கிற இந்த இர்கான் இன்டர்நேஷனல், ஆர்பிஎன்எல், இந்த செக்டர்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும். ஒருவேளை இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிக அளவில் ஃபண்டிங் ஒதுக்குறாங்க ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற அந்த ஆர்இசி, பிஎஃப்சி, ஐஆர்எஃப்சி, இந்த மாதிரி ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அது மாதிரி ரினோபிள் எனர்ஜி செக்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒதுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செக்மெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும். ஸோ நாளைக்கு 2025க்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. பட் நாளைக்கு அவங்க என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொண்டு வராங்கன்னு தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு 10 o'clock தான் தெரியும் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு. ஸோ ஓவரால் இது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 2,903 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15% பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ், விச் மீன்ஸ் இந்த லீகல் கேசஸ், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சில கேசஸ் அவங்களுக்கு போயிட்டுருக்கு, செட்டில்மெண்ட், பேட்டன், அந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸுக்கு வேண்டி ஒரு 316 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் $37.44 million அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் மதிப்பில் 316 crores இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13,437 கோடியாக இருக்குது. 10.5% பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது போக அவங்களோட எபிட்டா 15.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் 4,009 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 150 basis point எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29.6% இருக்குது அவங்களோட எபிட்டா மார்ஜின். அது போக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் February 6 February 20 முன்னாடி அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 10.50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஓவரால் சேல்ஸில், விச் மீன்ஸ் அந்த குளோபல் ஸ்பெஷாலிட்டி அந்த ப்ராடக்ட் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 5ல் 1 பங்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 14% இயர் ஆன் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,300 கோடியாக இருக்குது. அது அவங்களோட 32% ஆஃப் டோட்டல் கன்சாலிடேட்டட் சேல்ஸாக இருக்குது. சன்ஃபார்மா ரேங்க்டு 1 பிடிச்சிருக்காங்க. குறிப்பாட்டு இந்த மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டில் அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேங்க் 1 பிடிச்சிருக்காங்க. 7.8%லேருந்து 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.21 lakh crore இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபார்முலேஷன் சேல்ஸ் யூஎஸில் $474 million இருக்குது. பட் அது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜிங் மார்க்கெட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $277 million இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு மார்க்கெட்ஸ் அதோட சேல்ஸ் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $259 million இருக்குது. எக்ஸ்டர்னல் சேல்ஸ் இந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரிடிமெண்ட்ஸில் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஐ சேல்ஸ் 1,596 கோடியாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குளோபல் லெவலில் எங்களுக்கு ஏபிஐ கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு ஃபார்முலேஷன் பிஸ்னஸில் அதிகரிச்சிருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 845 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது அவங்களோட சேல்ஸில் 6.3% அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சன்ஃபார்மாவோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தேன் 1,743 அந்த ட்ரெண்டில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. இந்த ஸ்டாக் இப்போ 37 times ஏர்னிங்ஸில் இருக்குது சன்ஃபார்மா. இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அது லாஸ்ட் 1 yearல ஒரு 22% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க சன்ஃபார்மா. ஓவரால் இது பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா அன்னைக்கு மார்க்கெட்டில் 14% வரைக்கும் மேலே போச்சு. கடைசியில் 11-12% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் இப்படி போகிறதுக்கு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஓலா எலக்ட்ரிக்கில் அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரியில் 25% நாங்கள் ரீகெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சில அப்டேட்ஸ் கொடுத்தாங்க.
8 புதிய ஸ்கூட்டர்ஸ் ஸ்கூட்டரில் 8 புதிய ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 3 வேரியண்ட்டில் வந்து இந்த S1 போர்ட்ஃபோலியோவில் நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரேஷன் 3 ஃபியூச்சர்ஸில் இதில் அவங்க சொல்கிற ஒரு ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் ரேஞ்சில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்த மாதிரிப்பட்ட சில நியூஸஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இந்த ஸ்கூட்டரில் 320 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஸ்கூட்டரில் வந்து ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம்லாம் இருக்கும். ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை 31% ரிடக்ஷன் பண்ணி எனர்ஜி எஃபிஷியன்சியை 10% இன்க்ரீஸ் பண்ணி பீக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 53% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வச்சு ஏற்றிருக்காங்க. பட் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க எல்லாமே ஓகே தான். பட் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அது தரமானதாக இருக்கிறதாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அதனாலே மார்க்கெட்டில் நிறைய அடியும் வாங்குறாங்க. இவங்களுக்கு நிறைய கெட்ட பேரும் வருது. இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓலா எலக்ட்ரிக்கில் இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 39% கீழே விழுந்திருக்கு. 1401 கோடியாக இருக்குது ப்ராஃபிட். ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட்டில் 2298 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா அடி தான் வாங்கியிருக்காங்க. குறிப்பாட்டு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணது 12,801 கோடியாக இருக்குது. 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தபடியாட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5,228 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.93% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முந்தின குவார்ட்டரில் 4.08% இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4.29% இருந்ததும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. டெபாசிட் ஒரு 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சேவிங் டெபாசிட் ஒரு 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.68%லேருந்து 2.25% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி கிராஸ் என்பிஏ அதிகரிச்சிருக்கு. நெட் என்பிஏ 0.57%லேருந்து 1.92% அதிகரிச்சிருக்கு. பிசிஆர் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 70% இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் டெபாசிட் ஒரு 11%, சேவிங் டெபாசிட் ஒரு 6% வளர்ச்சி காட்டியிருக்காங்க. பட் அசட் குவாலிட்டி வீக்காக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அடி வாங்கியிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண இன்கம் ஒரு 11% வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. இப்போதைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 994 வந்திருந்தாங்க. ஒரு 3% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க. மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரில. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன்னு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு மாதிரி அவங்களோட ரிசல்ட்ஸ் இருக்குது. 828 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லாஸஸ்லேருந்து பார்க்கும்போது இப்போ 828 கோடி ப்ராஃபிட்டு, $96 மில்லியன் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரீசன் அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு அதிக அளவு டிமாண்ட் இருந்தது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் வந்து மன்சூனும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10,907 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் ஒரு 11% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் வந்து ஒரு 16% ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கு இந்தியா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% ரெயின் நீட் வந்து வாட்டர் ஃபார்முக்கு தேவைப்பட்டதுனால ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் இந்த அக்ரோ கெமிக்கலுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருந்திருக்கு. பட் மற்ற ஃபெர்டிலைசர் கம்பெனி ரிசல்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. குறிப்பாட்டு யூபிஎலோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. நான் 634 ரூபாவில் வாங்கிட்டு சோகமாட்டே இருந்தேன். ஒரு 1.5 வருஷம் கிட்ட 2 வருஷம் மட்டும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இன்னைக்கு பார்க்குறேன் ஃப்ரெஷ் 50 டிவி ஹை 617, கடைசியில் 603 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த யூபிஎல் ஷேரு. ஸோ நான் கன்சிடர் பண்ணது 634. மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அதெல்லாம் பீட் பண்ணி போயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் நான் இது மேலே போகாதான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி மட்டுமே 9% மேலே பாசிட்டிவ், கடைசியில் ஒரு 6% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க யூபிஎல். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூபிஎலோட ரிசல்ட்ஸ் பார்த்த பிறகு. ஏன்னா நிறைய பேர் இதை கன்சிடர் பண்ணிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் கொடுக்கும். அதுக்கு யூபிஎல் ஒரு எக்ஸாம்பிள். வேதாந்தாவோட Q3 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 77% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,547 கோடியாக இருக்குது. குறிப்பாட்டு அவங்களுக்கு ஜிங்க் அண்ட் அலுமினியம் பிஸ்னஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சதுனால இதை பண்ண முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 38,526 கோடியாக இருக்குது. 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா 30% அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நெட் டெப்ட் டு எபிட்டா பார்க்கும்போது 57,358 கோடியாக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜர் ரீசன் இந்த கம்பெனியில் வந்து கடன் இருக்குது. அதான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் சில டிமர்ஜர்ஸ் எல்லாமே பண்ணி, அதாவது பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா தனி லிஸ்டட் என்டிட்டியாட்டு கொண்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து டெப்ட்டை குறைப்போம்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓவரால் இது வந்து வேதாந்தா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. விச் மீன்ஸ்
இந்த வேன்கார்டுக்கும் இன்ஃபோஸும் ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க 2020 ஐ திங்க். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து ஒரு இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு. இதனால 2.6 crores அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் இல்லீகல் கெயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு இன்சைடர் ட்ரேடிங்னால அப்படின்னு சொல்லி கேயூர் மணியர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து 30 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டு செபி அவர் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் ஈடுபடுறதுக்கு ஃபார் இயர் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணாங்க. ஸோ இந்த இன்ட்ரீம் ஆர்டர் வந்து ஆல்ரெடி செப்டம்பர் 27, 2024 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனல் ஆர்டரில் மணியர் வந்து பார்த்தீங்கன்னா 12% இன்ட்ரெஸ்ட் வச்சு அந்த ஃபைனோட சேர்த்து 12% இன்ட்ரெஸ்ட்டு 2020 July 12 கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது எதுக்கு அப்படி போட்டிருக்காங்கன்னா ஏன்னா சில நியூஸஸ் வந்து அன்பப்ளிஷ் ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்கள வந்து 30 lakh ஃபைன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி மார்க்கெட்டில். ஓவரால் இது வந்து இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 103% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4508 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணது 31340 கோடி, 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுபோக 20307 கோடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் இவங்க வந்து பே பண்ணது, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆட்டு பே பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்வன்ஷியல் பேஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அசட் குவாலிட்டி பார்க்கும்போது 45413 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் Q2 கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு அசட் குவாலிட்டி. அது எப்படின்னு பார்க்கும்போது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 4.09% இருக்குது. அதே முந்தின குவார்ட்டரில் 4.48% இருந்தது, இப்போ நல்லாவே குறைச்சிருக்காங்க. நெட் என்பியும் பார்த்தீங்கன்னா 0.46 இருந்தது, 0.41% குறைச்சிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11,032 கோடியாக இருக்குது, 7.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குளோபல் டெபாசிட் ஒரு 15.58% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக அவங்களோட அட்வான்சஸ் 14.79% அதிகரிச்சிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட் 1.03% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19.22% இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் விச் மீன்ஸ் குளோபல் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 9 months 2.97% இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 96.77% இருக்குது. கிரெடிட் காஸ்ட் வந்து 0.12% இருக்குது. குளோபல் பிஸ்னஸ் 15.2% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இது PSU செக்டாரில் இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நெஸ்லேவோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஒரு ஆவரேஜாக 4%, ரெவன்யூ 5% அப்படி இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஓவரால் நெஸ்லே டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 14 ரூபா சம்திங் டிவிடன் கொடுக்குறாங்க. இப்போ மேரிக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 399 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஒரு 15% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேரிகோக்கு ஒரு டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்கு, 2794 கோடியாக இருக்குது. டொமஸ்டிக் ரெவன்யூ க்ரோத் 17% அதிகரிச்சிருக்கு, 2101 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு டொமஸ்டிக் பிஸ்னஸ் ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ் மார்ஜின் 180 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 19.1% இருக்குது, பட் 210 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. பேராஷூட் கோகோனட் ஆயிலோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 33% இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது வந்து இவங்களோட டொமஸ்டிக் ரெவன்யூ க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன். இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் த ரெவன்யூ க்ரோத்துக்கு வந்து இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எண்ட் ஆஃப் த குவார்ட்டரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் சில ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி 399 கோடி. டிவிடன் 3.50 காசு டிவிடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராட்டு நெஸ்லேயும் டிவிடன் கொடுக்குறாங்க, அது போக மேரிக்கும் டிவிடன் கொடுக்குறாங்க. ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஹோண்டாவும் நிசானும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஃபெப்ரவரியில் அது வந்து கம்ப்ளீட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்கிறாங்க இந்த மெர்ஜர். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹோண்டாவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிசானோ மெர்ஜர் வந்து மிட் ஃபெப்ரவரியில் பாசிபிள் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 286 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 14% க்ரோத் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.54% இருந்த கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 3.36% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 1.62% இருந்தது, 1.42% குறைச்சிருக்காங்க. அதுபோக நெட் ப்ராஃபிட் நான் சொன்ன மாதிரி 285 கோடியாக இருக்குது. இந்த செகண்ட் குவார்ட்டரில் இருந்துச்சு. அதை காட்டிலும் க்ரோத் தான். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 8.2% வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ராஃபிட் ஒரு 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ஒரு டீசென்டான ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். சார்ட் வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லி செபி ரூல்ஸு, அதனால தான் சார்ட் வந்து ஷோ பண்ண முடியல. இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இருக்குது. ஸோ பட்ஜெட் என்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.